ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள அசன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். இந்த ரீப்ரொடக்டிவ் மெடிசன், குழந்தையின்மை அப்படின்றத பற்றி பல்வேறு வினோதமான தகவல்கள் உலகெங்கும் இருக்குது. நம்ம ஊரில் மட்டும் இல்லை, உலகெங்கிலும். நம்ம ஊரில் நிறைய பேருக்கு தெரியும், குழந்தை இல்லா பெண்கள் அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், பப்பாளி சாப்பிடக்கூடாது, இப்படி பல்வேறு கட்டுக்கதைகள் இருக்குது. இதை விட ரொம்ப இதெல்லாம் ஹார்ம்லெஸ்ன்னு எடுத்துக்கலாம். சில நேரம் ரொம்ப ஆபத்தான கட்டுக்கதைகளும் இருக்கும். பிறந்த குழந்தையினுடைய தொப்புள் கொடியில் ஒரு பகுதியை சுட்டு சாப்பிட்டா அதனால குழந்தை பிறக்கும் அப்படின்ற மாதிரியான பல்வேறு கட்டுக்கதைகளும் இருக்கும். இதெல்லாம் சரியல்ல, எந்த விதமான உண்மையில்லை. ஆனால் இது இந்தியாவில் மட்டுமல்ல, உலகெங்கிலும் இந்த மாதிரியான பழங்காலத்தில் விஞ்ஞானம் வர்றதுக்கு முன்னால், முழுமையான விஞ்ஞான வெளிச்சம் அதில் படுறதுக்கு முன்னால் பல்வேறு விதமான கதைகள் இருந்தது. ட்ரோப்ரியன் ஐலாண்ட் அப்படின்ற ஒரு தீவில் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, கர்ப்பமாகறதுக்கு தாம்பத்திய உறவு பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இவங்க பேய்களும் அந்த ஸ்பிரிட்டு தான் இதை உண்டு பண்ணுது, பேய்கள் தான் இந்த கர்ப்பத்தை கொடுக்குது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் ஸ்பெஷலான சில உணவு உரைகளை சாப்பிட்றதுனால தான் கருவாகிறாங்க அப்படின்னு பழங்காலத்தில் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு அப்படி யாரும் நம்புறதில்லை. ஆனால் இந்தியாவிலையும் கூட அந்த மாதிரியான குழப்பமான தவறான எண்ணங்கள் இருக்குது. இந்த உணவு சாப்பிட்டா கர்ப்பமாகும் அப்படியெல்லாம் பெரிய அளவுக்கு எந்த விதமான உணவுகளும் கண்டறியப்படலை. சில நேரம் துரியன் பழம்னு இது இப்போ ஒரு குழந்தையின்மை சிகிச்சை மாநாட்டிலேயே டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. துரியன் பழம் சாப்பிட்டா குழந்தை பிறந்துடும். துரியன் பழம் எப்படி இருக்குன்னா, பலாச்சோளம் மாதிரி இருக்கும், ஆனால் ஸ்மெல்லு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட பலாச்சுளையினுடைய அந்த வகையறால் இது அநியாய விலைக்கு விற்கும். துரியன் பழம் சாப்பிட்டா குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி 3000 4000 கொடுத்து வாங்கி சாப்பிடுவாங்க. இதில் எந்த வித 1% கூட எந்த விதமான உபயோகமும் இருக்காது. இதே மாதிரி நிறைய பழம், நிறைய பிஸ்தா பாதா சாப்பிட்லாம், அதை சாப்பிட்லாம், இதை சாப்பிடலாம், இப்படி நிறைய பழம் சாப்பிட்லாம், அது இப்படி நிறைய கதைகள் உண்டு. இவற்றில் எதுலேயுமே உண்மை அல்ல. இதே மாதிரி வரலாறு முழுவதும் நிறைய கண்ட்ரீஸில் பல்வேறு மூட நம்பிக்கைகள் குழந்தையின்மையை ஒட்டி இருக்குது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார், இங்கே சேலத்துலேருந்து பிரபுங்க சார். பிரபு, சொல்லுங்கள். சார், ஒன்றும் இல்லைங்க சார், என் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சார். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 120 நாளைக்கு மேலே ஆயிடுச்சுங்க சார். வெரி குட், சொல்லுங்கள். சார், அவங்களுக்கு கர்ப்பப்பை வாய்ப்பகுதி இருக்கு இல்லைங்களா, அது இன்னைக்கு டாக்டர்கிட்ட போயிருந்தாங்க சார். அது ஓப்பனாக இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால என்னன்னா, ஒரு 3 ஸ்டிச்சு போட வேண்டிய வாய்ப்புகள் வரும், ஒரு 15 நாள் கழிச்சு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, அதனால எதனாலங்க சார் அந்த மாதிரி வாய் ஓப்பனாக இருக்குது? அதாவதுங்க, சாதாரணமாக அது கர்ப்ப காலத்தில் வாய் க்ளோஸாக இருக்கும். ஓகே சார். ரொம்ப சில பேருக்கு தேவையில்லாமல் கொஞ்சம் வாய் ஓப்பன் ஆகிடலாம். அது பல காரணங்கள் இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, கர்ப்பவாய் கொஞ்சம் ஸ்டிச் போட்டுட்டு பெண்ணை கொஞ்சம் ஓய்வில் இருக்க சொல்லுவாங்க. அதே மாதிரி சில பேருக்கு அந்த கர்ப்பம் கொஞ்சம் இறங்கக்கூட ஆரம்பிச்சிடும். அப்படி இருந்தால் பெண்ணை தலைகீழாக படுத்துக்க சொல்லுவாங்க. தலையை கொஞ்சம் இறக்கமாகவும் காலை கொஞ்சம் உயரமாக வச்சு படுத்துக்கிட்டு ஸ்டிச் போட்டு விட்ருவாங்க. டெலிவரி அப்போ அந்த ஸ்டிச்சை கட் பண்ணி எடுத்துருவாங்க. இது எல்லாமே இயல்பாக பண்ணுறது தான். இது டாக்டர்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் மனைவிக்கு ஓய்வு எடுக்க சொன்னாங்கன்னா நல்ல ஓய்வில் இருக்கட்டும் அவங்க. இது எல்லாமே கரெக்டான மருத்துவ ட்ரீட்மெண்ட்டு தான். டாக்டர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், பேர் வெங்கடேசன் சார். வணக்கம், சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை சார், நான் ஒரு மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு. 12 வருஷத்துல இப்போ ஒரு 8 வயசுல, இப்போ 12 வயசுல உட்காந்துருது. 13 வருஷம் ஆயிடுச்சு, 12 வயசுல உட்காந்துருக்குது. சரிங்க. இப்போ இடையில ஒரு 2 வருஷமா ஒரு மனஸ்தாபத்தினால வைஃப் பிரிஞ்சுட்டாங்க. நீங்கள் பிரிஞ்சிட்டீங்க? ஆமாம், 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறோம். ஏன் அப்படி மனஸ்தாபத்தெல்லாம் நீங்கள் போய் ஒரு மருத்துவர் அணுகி சரி பண்ணிக்க வேண்டியதானே? இந்த பிரச்சனை இல்லை சார், எங்களுக்கு வேற பிரச்சனை. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தாங்க, இந்த பிரச்சனை நான் சொல்லலை.
எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் ஒரு கரெக்டான தீர்வு நீங்கள் தாங்க ஒரு லெவலில் நீங்களே உங்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடாது. எந்த லெவலில் பிரச்சனை வந்ததோ அந்த லெவலில் பிரச்சனையை தீர்க்க முடியாது. சிந்தனை அதை விட கொஞ்சம் அதிகமாக உயரத்துக்கு போய் தான் அதை தீர்க்க முடியும். சொல்லுங்கள், என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு அப்புறம்? ஒன்றும் இல்லை சார், இப்போ பிரிஞ்சு இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு. நான் எந்த தொடர்பு எதுவுமே இல்லை எனக்கு. 2 வருஷமா வந்து அப்படியே தான் இருக்கிறேன். எந்த ஒரு யாருக்கிட்டையும் எந்த தொடர்பு இல்லாமல் இருந்தேன். வெரி குட், சொல்லுங்கள். இருந்துட்டு அப்போ இடையில வந்து நம்ம கை பழக்கம் கொஞ்சம் யூஸ் பண்ணேன். பண்ணுங்க, அது யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ இல்லை ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு லேடியோடைய தொடர்பு வந்தது. அவங்க கூட ஒரு 3 வாட்டி தொடர்பு இருந்தேன் சார். நான் 3 வாட்டி இருந்துட்டு வந்துட்டேன். ஆனால் அவங்க ஃபேமிலி ஆள் தான், அவங்க ஃபேமிலி ஆள் தான் வந்து 3 வாட்டி போயிட்டு இது 3 வாட்டி இது பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு என்ன சொன்னா ஒரு மாதிரி நமிக்கிற மாதிரி இருக்கு சார். அது ஃப்ரண்ட்ல சரி, அது இவ்வளோ நாள் அது இல்லை. இப்போ அவங்க கிட்ட போயிட்டு ஒரு 3 வாட்டி இது பண்ணதுனால எனக்கு அது ஒரு மாதிரி நம்பிக்கிற மாதிரி இருக்குது. அது மாதிரி ஒரு சின்ன தான் ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு. நீங்கள் ஒரு செக்கப் போய் பார்த்துருங்க. முதல்ல பூஞ்சை காளான் வந்து இந்த நமைச்செல்லாம் இருக்கும், நம்பர் 1. அப்படிங்களா? நம்பர் 2 வந்து உங்கள் மனைவியை தவிர யார் கூட செக்ஸ் வச்சுக்கிட்டாலுமே அது ஒரு ரிஸ்க் தான். ஏன்னா அவங்க யார் கூட வச்சுக்கிட்டாங்கன்றது நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது இது ஒரு செயின் மாதிரி. அதாவது இங்கே நேரடியாக ஒரு HIV தொற்று இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் வந்து நம்ம கூட செக்ஸ் வச்சுக்க போகிறதில்ல. ஆமாம், கரெக்ட் சார். இப்போது உங்களுக்கு யார் கூட செக்ஸ் தொடர்பு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி அவங்களுக்கு யார் கூட இருக்குன்னு யாரும் கேரண்டி கொடுக்க முடியாது. அப்போ இந்த லெங்க்த்தில் யாராவது இந்த செயினில் யாராவது ஒருத்தருக்கு ப்ராப்ளம் இருந்தால் இந்த செயினில் இருக்க எல்லாருக்குமே நோய் வந்துடும். அதனால தான் இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறோம், நம்பர் 1. நம்பர் 2, வேறு வழி இல்லை பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் காண்டமாவது போட்டு பண்ணுங்கள். குறைந்தபட்சம் காண்டம் போட்டு பண்ணீங்களா? இல்லை சார், பண்ணல, காண்டம் போடல சார். இதுவே உங்கள் ஒய்ஃப் இப்போ செக்ஸ் பண்ணியிருந்தா ஒத்துக்குவீங்களா? நீங்கள் என்ன ஒத்துக்குவீங்களா இப்போ பிரிஞ்சிருந்தா கூட? இல்லை சார், அது ஒரு எப்படி சொல்கிறது, அதான் ஒரு இளமையோடைய அந்த இது நம்ம அதான் இதே இளமையோட தானங்க உங்கள் ஒய்ஃபும் இருக்காங்க. அது சரி, ஒத்துக்க மாட்டீங்க பிரிஞ்சிருந்தா? அது தப்பு பண்ணியாச்சு சார். அதுதான் தப்பு, ரைட் இல்லைங்க. முதல்ல வந்து உங்கள் 2 பேருடைய பிரச்சனைகளை நீங்கள் கையாளக்கூடாது. நீங்கள் இதற்கான மெரிட்டல் தெரப்பிஸ்ட் இருக்காங்க, கண்டுபிடிச்சி அங்கே போய் நீங்கள் போனீங்கன்னா இந்த பிரச்சனையை சாதாரணமாக சரி பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அது பிரம்மாண்டமான பெரிய தீர்க்க முடியாத பிரச்சனை இல்லை. சரி, இப்போ இதுக்கு என்ன சார் பண்ணலாம்? இந்த ஹேர் போய் பார்க்குறதா கரெக்டாக? இப்போ போய் நீங்கள் ஒரு செக்ஸாலஜிஸ்ட் பாருங்கள், அல்லது வெனிராலஜிஸ்ட்டுன்னு டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து உங்களை செக் பண்ணிவிட்டு ஆணூர்பில் ஏதாவது புண்ணு இருக்கா, பிரச்சனை இருக்கான்னு பார்ப்பாங்க. அடுத்ததாக மருந்துகள் கொடுப்பாங்க, பிளட்டில் சில டெஸ்ட்டுகள் எடுத்து பார்ப்பாங்க. அதோட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இல்லைன்னா அந்த மருந்துகளே எல்லாம் சரியாயிடும். பிரச்சனைகள் இருந்தால் அவங்க என்ன பிரச்சனையோ அதுக்கேற்ற மருந்துகளை நீங்கள் சாப்பிட வேண்டியது இருக்கும். ஓகே சார். இனி ஒரு தடவை அந்த தவறுகளை பண்ணாதீங்க. ஒரு காலர் இருக்கான். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார், கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க சார். உங்கள் பேர் என்னங்க? சார், சுரேஷுங்க சார். சுரேஷ், சொல்லுங்கள் சார். ஃபர்ஸ்ட் உங்கள் ப்ரோக்ராமுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க சார். டெய்லி நல்லா இருக்கு. நன்றி சுரேஷ், சொல்லுங்கள் சார். கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குங்க சார். சொல்லுங்கள் சுரேஷ். நான் இப்போ 1 இயர் ஆச்சுங்க சார் கல்யாணம் ஆகி. ஓகே, நார்மல் டெலிவரி ஆயிருக்குங்க சார். வெரி குட். மறுபடியும் எப்போங்க சார் செக்ஸ் வச்சுக்கலாம்? இப்போ 1 மந்த் ஆச்சுங்க சார். இப்போ 1 மந்த்து தான் ஆகுது. ஆமாங்க. அவங்களுக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 6 வாரம் கொடுங்க. அவங்க கர்ப்பப்பை சுருங்கி நார்மல் ஆகிறதுக்கு, அவங்க உடம்புல ஹார்மோன் மாற்றங்கள்லாம் நார்மல் ஆகிறதுக்கு, மனதும் உடலும் ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு 6 வாரங்கள். சரிங்க சார். அதுலேருந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் இடைவெளி விடலாம். அதுக்கப்புறம் செக்ஸ் பண்ணும்போதும் கூட நீங்கள் ஒரு கருத்தடை முறைகளோட செக்ஸ் பண்ணணும். காண்டம் யூஸ் பண்ணுங்கள், அல்லது உங்கள் மனைவிக்கு காப்பர் டீ போட்டுட்டு செக்ஸ் பண்ணுங்கள். ஒன்றும் ஆகாதுன்னு செக்ஸ் பண்ணி அவங்க கர்ப்பமாகி மறுபடியும் ஒரு கருக்கலைப்புக்கு போக வேண்டாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள் சார். சார் வணக்கங்க சார். இங்கே பவானிலேருந்து பேசுகிறேங்க சார். சொல்லுங்கள் சார். சார், இப்போ மேரேஜ் ஆயிருக்குங்க சார். எனக்கு ஆகி ஒரு 6 மாதம் தாங்க சார் இருக்கும். சொல்லுங்கள். சார், இன்டர் கோர்ஸ் டைமில் குயிக்காக இதாகிடுதுங்க சார், விந்து வெளியேறுது. விந்து சீக்கிரம் வெளியேறிடுது.
ஆமாங்க சார். உலகத்தில் இருக்க பெரும்பாலான ஆண்கள் சீக்கிரம் விந்து வெளியேற்றுறாங்க. 70% ஆண்களுக்கு சீக்கிரம் விந்து வருதுங்க. நீங்களும் அதில் ஒருத்தர், ஒன்றும் கவலைப்படாதீங்க. சார் இப்போ அதனால இப்போ சங்கடமா இருக்குதுங்க சார் அந்த மாதிரி ஆகுறதுனால. இப்போ வெளியில இந்த மாத்திரை இந்த மாதிரி எல்லாம் இதாகுது இல்லைங்க சார், அதுக்கு ஏதாவது யூஸ் பண்ணலாமா இல்லை மருத்துவரின் சாப்பிட்ற சாப்பாடு? இந்த மருந்துகள் எல்லாம் ஷெட்யூல் ட்ரக், ஹெச் ட்ரக். இது மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் தான் வாங்கணும். நீங்கள் இதுக்கு போய் கடையில் போய் வாங்கக்கூடாது. பல நேரங்களில் இந்த பாலியல் பிரச்சனைகளுக்கு அடிப்படையாக வேறு நோய்கள் இருக்கலாம். அதை ஓரளவுக்கு பரிசோதனை பண்ணிக்கிட்டு நீங்கள் பாருங்கள். இயல்பாக நீங்கள் மருந்துகள் யூஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணலாம், தப்பு இல்லை. சரி, இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஏதாவது டயட் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி அப்படி பண்ணவே முடியாதுங்க. அந்த மாதிரி முறையில் அதுக்கு பதிலாக நாங்கள் வேறு பயிற்சிகள் சொல்லித்தரோம். அதையே நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. உணவுகள்னால இதெல்லாம் கட்டுப்படுத்தவே முடியாது. அந்த மாதிரி எதுவும் நிரூபிக்கப்படவில்லை. ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு விஷயம் தெரியாமல் பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். இதுவரை இந்த மருந்து சாப்பிட்டு விந்து வர்றது லேட் ஆகும்னு நிரூபிக்கப்படலை. இதுவரை நடந்த எந்த ஆய்வுகளையும் நிரூபிக்கப்படலை. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. உலக சுகாதார நிறுவனம் சரி, இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஆஃப் செக்ஸுவல் மெடிசன், இந்தியன் சொசைட்டி ஆஃப் செக்ஸுவல் மெடிசன், யாருமே இந்த மருந்து வந்து விந்து சீக்கிரம் வெளியாகிறத தடுக்குதுன்னு யாரும் நிரூபிக்கப்படலை. எந்த ஆய்வுகளையும் நிரூபிக்கலை. ஒரு காலர். ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் டாக்டர் காமராஜா? நான் தான் பேசுகிறேங்க. சொல்லுங்கள் சார். சார் நாங்கள் பெங்களூர்லேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கள் சார். அதான் எங்கள் வயசுக்கு பீரியட் ஆகிற டைமில் சரிங்க, யூரின் பாஸ் பண்ணுறோமா சார், எரிச்சல் ஆகுது அப்படின்றாங்க. சரி, அதான் என்ன டவுட்டு? யூரின் போகும்போது எரிச்சல் வருது. எரிச்சல் ஆகுது. உடலுறவு பண்ணி கொஞ்ச நேரத்தில் அந்த மாதிரி ஆகுதா? ஆமாங்க. அதாவதுங்க இது ரொம்ப காமனாக இருக்குங்க. உடலுறவு பண்ணும்போது பெண்களுக்கு வந்து அதுக்கு மேலே பக்கத்தில் தான் யூரின் போகிற டியூப் இருக்கும். நீங்கள் உடலுறவு பண்ணும்போது அந்த ஏரியா மசாஜ் பண்ணப்பட்டு வெளியே வந்து ஏற்கனவே ஈக்கோலை போன்ற கிருமிகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது வந்து உள்ளே தள்ளப்பட்டுரும். அந்த உள்ளே தள்ளப்படுறது வந்து சிறுநீர் குழாய் வந்து பெண்களுக்கு 2 சென்டிமீட்டர் இவ்வளோ தான் இருக்கும். இதில் வந்து மசாஜ் பண்ணப்பட்டு இந்த கிருமிகள் வந்து யூரின் பிளாடரில் போய் விழுந்துடும், சிறுநீர் பையில் போய் விழுந்துடும். அங்கேருந்து சிறுநீர் பையில் வளர ஆரம்பிச்சிடும். ஆண்களுக்கு ஏன் இது நடக்கிறது இல்லைன்னா, ஆண்களுக்கு இந்த சிறுநீர் குழாய் 18 சென்டிமீட்டர். இந்த கிருமிகள் கொஞ்சம் உள்ளே போனாலும் அடுத்து யூரின் அவர் வெளியேற்றும் போது மொத்தமும் வாஷ் பண்ணி வெளியே வந்துடும். ஆனால் பெண்களுக்கு வந்து இது சிறுநீர் பையில் விழுந்து கிருமிகள் வளர ஆரம்பிச்சிடும். ஸோ யூரின் போகும்போது எரிச்சல், பல்வேறு பிரச்சனைகள் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதனால் பெண்களுக்கு இந்த மாதிரி எரிச்சல் வந்தால் கடைகளில் போய் மருந்து சாப்பிட்றதோ எதுவும் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருக்கிறதோ தவறு. நீங்கள் மருத்துவரை அணுகி யூரின் கல்ச்சர் பண்ணணும். யூரின் கல்ச்சர் பண்ணாமல் மருந்துகள் சாப்பிடுவது தவறு, ஆபத்தும் கூட. யூரின் கல்ச்சர் பண்ணி என்ன கிருமின்னு பார்த்து அதற்கு முழுமையான கோர்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஒரு 2 மாத்திரை போடுறோம் குறையுதுன்னா விடக்கூடாது. முழுமையான சிகிச்சை எடுத்து சரி பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த கிருமி தொற்று யூரினரி பிளாடரில் இருந்ததுன்னா அது சில நேரம் ரீஃப்ளக்ஸ் யூரின் கிட்னியை பாதிக்க வாய்ப்பு இருக்குது. பைலோனெஃப்ரைட்டிஸ்னு கிட்னியே ஃபெயிலியர் ஆகலாம், கிட்னியில் டேமேஜ் ஆகலாம். அதனால் எப்போதும் யூரின் இன்ஃபெக்ஷன் வந்தால் பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஒழுங்காக ட்ரீட் பண்ணணும். சரி, இப்போது பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். உலகம் முழுவதும் என்னென்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க குழந்தை இல்லாத தம்பதியில். இந்தியாவில் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இந்தியாவில் குழந்தையின்மைக்கு ஆணுறுப்பை வந்து வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். லிங்கம் வந்து ஒரு ஆணுறுப்பு, அதே மாதிரி யோனி இன்னும் பெண்ணுறுப்பை வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. சிவலிங்கம் அப்படின்றது ஆணுறுப்பு வந்து விரைத்த ஆணுறுப்பு, பெண்ணுறுப்பை பேஸ் பண்ணுறது, இதை ஒர்ஷிப் பண்ணுறது, இதை வந்து வணங்குவது என்பது ஒரு முக்கியமான வழிபாடாக கருதப்பட்டது. இப்படி பண்ணுறவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்ற நம்பிக்கை மிகப்பெரிய அளவுக்கு இருந்தது. அதே மாதிரி பெண்ணுறுப்பு வழியாக தான் குழந்தை வருதுன்றதுனால அதை வழிபடுவதும் ஒரு புனிதமான விஷயமாக கருதப்பட்டது. அதே மாதிரி ஆப்பிரிக்காவில் சில நாடுகளில் வந்து இந்த கழுதை புலிகள் அப்படின்றதனுடைய கண்களை சாப்பிடுவாங்க குழந்தை இல்லாதவங்க. அதே மாதிரி வேரியஸ் உலகம் முழுவதுமே பல்வேறு வினோதமான பழக்க வழக்கங்கள். சைபீரியாவில் வந்து
சில விதமான ஸ்பைடர்ஸ்ன்னு சொல்ல பூச்சிகளை வந்து சாப்பிட்றது, ஒவ்வொரு ஏரியாக்களையும் உலகம் முழுவதும் ஒவ்வொரு நாகரிகத்துலேயும் ஒரு விதமான பழக்கங்களை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், வணக்கம் சார். நான் திருச்சியில செந்தில்நாதன் பேசுறேன் சார். சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். உங்க ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்கு சார். நல்லபடியாக நல்லா பார்த்துட்டு இருக்கோம் சார். டெய்லி பார்த்துட்டு இருப்போம். நன்றி நன்றி. சொல்லுங்கள் சார். ஒன்றும் இல்லை சார், எங்கள் பாப்பாவுக்கு சம்மந்தமாக கேட்குறேன். எங்கள் பாப்பா வந்து இப்போ 8th படிக்குது சார். சொல்லுங்கள் சார். அது இப்போ ஏஜ் அட்டன் பண்ணி 5 மாதம் ஆகுது. வெரி அது குட். ஒன்றும் இல்லை சார், இப்போ அது ஆட்டிடியூடே சரியில்லை, ரொம்ப கோவப்படுது, இதுதான் எடுத்து பேசுது சார். அதான் ஒரே டென்ஷனாக இருக்கு. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான் சரி உங்கள்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டுக்கலாம் அப்படின்னு. அதாவதுங்க, இந்த வயது தான் குழந்தை அடல்ட்டாக மாறக்கூடிய ஒரு வயதுங்க. ஓகே சார். இந்த நேரங்களில் ஹார்மோன் வந்து சுனாமியாக அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு. ஓகே சரிங்க சார். ஒரு 12 வயது பையன், 13 வயது பையன்லேருந்து ஒரு 15-20 வயதுக்குள்ள இவர்கள் வந்து குழந்தைகளும் இல்லை, அடல்ட்டும் இல்லை. ஆனால் குழந்தையாக இருந்து அடல்ட்டாக மாறிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு ஹார்மோன்களும் கொந்தளிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். இவங்க தான் ரிபல்லியன்ஸாக இருப்பாங்க. பெற்றோரை எதிர்த்து பயங்கரமான சண்டை போடுற ரிபல்லியன்ஸாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இவர்களை வந்து புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள். இவங்க வந்து நீங்கள் சொல்கிறத பெற்றோரை புரிந்து கொள்ள அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை, புரிந்து கொள்ள விரும்ப மாட்டாங்க. அவங்க வந்து ஷெல்ஃபிஷ் அண்ட் ரைட்டியஸ். ஏன் ரைட், என்னுடைய உரிமை, நான் இப்படி தான் இருப்பேன், இதெல்லாம் என்னுடைய ரைட் அப்படின்வாங்க. பெற்றோர்கள் வந்து பெற்றோரில் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அன்பாக நடந்துக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இந்த குழந்தைகள் வந்து ஏன் உரிமை, நான் இப்படி தான் இருப்பேன்னு மிரட்டலாக இருக்கிறத பார்க்க முடியும். அதுக்கு ஒரு காரணம் வந்து அந்த உடம்புகளில் ஏற்படுற மாற்றங்கள், மனதில் ஏற்படக்கூடிய உணர்வுகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒரு முக்கியமான காரணம். இது வந்து இந்த பருவம் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பருவம் தான். இதை வந்து பெற்றோர்கள் வந்து கவனமாக கையாளணும். அவங்கள வந்து குழந்தைகளாக மேலும் நடத்த முயற்சி பண்ணாதீங்க. அவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க. நான் பெரியவன் அப்படின்னு சொல்லி காட்ட முயற்சி பண்ணுவாங்க, அந்த முதிர்ச்சி இல்லாமலேயே. இதை வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக கையாளணும். தேவைப்பட்டால் நீங்கள் ஆலோசகர்கள், அடலசன்ட்கன்னு தனி ஆலோசகர்களே இருக்காங்க, அடலசன்ட் சைக்காலஜியே இருக்குது. ஆலோசகர்கள் வழிகாட்டுதல்படி நீங்கள் நடந்துக்கங்க. நண்பர்களாக நடத்துங்க அவங்கள, குழந்தைகளை. ஒரு காலர். ஹலோ சொல்லுங்கள் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கார்த்திக் பேசுகிறேன். கார்த்திக், சொல்லுங்கள் சார். இந்த மாதிரி மகன் இந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தோம் சார். விந்து டெஸ்ட் எடுத்தீங்களா? ஆமாங்க. சரி. அதில் எந்த இது இல்லைங்க சார், உயிரணுக்கள் இல்லை. ஆமாம் சார், 0 பாயிண்டில் இருக்கு சார். சரி. அதனால் என்ன சார் பண்ணலாம்? இது ஏதோ இந்த சதை எடுத்து செக் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆமாம். அதனால் பாதிப்பு எதுவும் இல்லைங்களா? வேறு வழி என்ன இருக்குது? நம்ம விந்தணுக்களை எடுத்து டெஸ்ட் பண்ண வேண்டியதான். அப்படிங்களா? விந்து பையிலேருந்து ஒரு சின்ன பெட்டு எடுத்து அவங்க பார்ப்பாங்க என்ன பிரச்சனை அப்படின்றத பார்ப்பாங்க. அதில் ஏதாவது உயிரணுக்கள் இருந்ததுன்னா அதை எடுத்து அவங்க பயன்படுத்த முடியும். உயிரணுக்கள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேறு முறைகள் என்னென்னா, இக்ஸி போன்ற 1-2 அணுக்கள் கிடைச்சா கூட அதை வச்சு இக்ஸி பண்ணலாம். அந்த முறைகளில் நீங்கள் கருத்தரிக்க முடியும். ஸோ பல்வேறு முறைகள் இருக்குது. இப்போது இந்த படம் பார்க்குறீங்க. விந்தணுக்கள் வந்து விந்து பையிலேருந்து உற்பத்தி ஆகாமல் இருக்கலாம் ஒன்று, அல்லது விந்து பையிலேருந்து வரக்கூடிய வழியில் அடைப்பு இருக்கலாம், இல்லை கட்டாயம் இருக்கலாம், இந்த விந்து குழாயே இல்லாமல் இருக்கலாம். இப்படி பல காரணங்களால் விந்தணுக்கள் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம கவனிக்கணும். இப்படி பல்வேறு சிக்கல்கள் இருக்குது. ஸோ ஒரு பிட்டு விரையிலேருந்து ஒரு சின்ன பிட்டு எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பணும்னா உள்ளே என்ன நடக்குது, விந்து நல்லா உற்பத்தி ஆகுதா ஆகலையான்ற தகவல் கிடச்சிரும். அதை வைத்து நம்ம அடுத்த லெவல் எப்படி ட்ரீட் பண்ணலான்னு. இன்றைக்கி முழுமையாக இதெல்லாம் சரி பண்ண முடியும்.
1-2 விந்தணுக்கள் கிடைச்சா கூட அதை வச்சு கருவாக்கக்கூடிய நவீன சிகிச்சை முறைகள் வந்தாச்சு. அதனால் நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம், தைரியமாக ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் கிருஷ்ணகிரிலேருந்து சூர்யா. சூர்யா, சொல்லுங்கள் சார். அது என்ன கல்யாணம் ஆகல சார். சரிங்க. ஆனால் அந்த ஈடுபாடு அதிகமாக ஈடுபட்டேன். சுய இன்பத்தில் ஈடுபட்டீங்களா, எதில் ஈடுபட்டீங்க? செக்ஸ் லெவல் தான். பல பேரோட ஈடுபட்டீங்களா, ஒருத்தரோட ஈடுபட்டீங்களா? ஒருத்தரோட சார். சரிங்க, சொல்லுங்கள். இப்போ வந்து கல்யாணம் பண்ணி இருக்கேன். சரி, அந்த எய்ம் வந்து அந்த ஈடுபாடு கொஞ்சம் கம்மி, சுலோவாக இருக்குது. சரி சார், அது என்ன சார் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க? இப்போது ஏன் அந்த மாதிரி இருக்குன்னு வேணால் செக் பண்ணலாங்க. உங்களுக்கு வந்து குற்ற உணர்வுனால் அப்படி இருக்கலாம், இல்லை மனைவியோட உங்கள் உறவு, அல்லது உங்களுக்கு உண்மையிலேயே வேறு ஹார்மோன்கள் பிரச்சனை, இல்லை மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இல்லை இரத்த குழாய்கள் ஏதாவது அடைப்பு, வயதாகிறனால ஸ்மோக்கிங், ஆல்கஹால் எதுவும் உண்டா? அதெல்லாம் இல்லை சார். அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய காரணங்களால் செக்ஸில் பிரச்சனைகள் வரலாம். எதுவாக வந்தாலும் அதை முழுமையாக கண்டறிய இன்றைக்கி நிறைய சிகிச்சை முறைகளும் இருக்குது, கண்டறியவும் முடியும். என்ன காரணத்தால் செக்ஸில் பிரச்சனைகள் என்று கண்டறிய முடியும். அப்படி கண்டுபிடிச்சோன்னா முழுமையாக இதை சரி செய்யவும் நம்மளால் முடியும். அதனால் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம், இதை முழுமையாக நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் தஞ்சாவூர்லேருந்து ராதாகிருஷ்ணன் பேசுகிறேன் சார். ராதாகிருஷ்ணன், சொல்லுங்கள் சார். கல்யாணம் ஆகிடுச்சு சார். எனக்கு வந்து விந்து வந்து அளவு கம்மியாக இருக்குது. சரி. ஃபோர்ஸ் இல்லாமல் இருக்குது சார். ஃபோர்ஸாக தெளிக்காமல் சும்மா ஊற்றுற மாதிரி லைட்டாக இருக்குது சார். சரி பண்ணுங்க சார். விந்து வந்து ஃபோர்ஸாக வர வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்க சார். விந்து வந்து ஃபோர்ஸாக வர்றது வந்து உங்களுடைய எக்ஸைட்மெண்ட் லெவல் தான். ரொம்ப த்ரில்லிங்காக நீங்கள் இதாக இருந்தீங்கன்னா விந்து வந்து தூரமாக வந்து விழும். எக்ஸைட்மெண்ட் கம்மியாக இருந்ததுன்னா விந்து வந்து ஃபோர்ஸ் இல்லாமல் விழலாம். இதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை. சரிங்க சார். அது உள்ளே இருக்க திரவத்தில் உள்ள அணுக்களுக்கும் உங்களுடைய விந்து வெளியேற்றக்கூடிய வெலாசிட்டிக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. இப்போ நீண்ட நாள் செக்ஸ் பண்ணாமல் இருந்து நீங்கள் செக்ஸ் பண்ணுறீங்கன்னா விந்து தூரம் போய் விழும். அல்லது ஒரு செக்ஸ் படம் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு விந்து எஜாக்குலேட் பண்ணிங்க அப்படின்னா விந்து தூரம் போய் விழும். நீண்ட நேரம் சுய இன்பம் பண்ணுறீங்க, நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணி விந்து எஜாக்குலேட் பண்ணிங்கன்னா தூரம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து விழும். காலையில் தான் செக்ஸ் பண்ணுறீங்க, மறுபடியும் செக்ஸ் பண்ணுறீங்க, அதனுடைய வேகம் கம்மியாக இருக்கும். ஸோ இது பல ஃபேக்டரை பொறுத்து, முக்கியமாக மனநிலையை பொறுத்து தான் இருக்கும், உள்ளே இருக்க அணுக்களை பொறுத்து அல்ல. அதனால் நீங்கள் இதை பற்றி கவலையப்பட வேண்டாம். அதே மாதிரி இப்போது உலகெங்கிலும் உள்ள பல்வேறு விதமான வினோதமான பழக்க வழக்கங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். நம்ம குழந்தை இல்லைன்னா என்னென்னலாம் பண்ணுறாங்க உலகம் முழுவதும் அப்படின்றத பார்த்துட்ருக்கோம். சில பேர் வந்து பல்வேறு ஒரு ஆஃப்ரிக்காவில் வந்து ஒரு 9 வகையான வேர்களை எடுத்து, வேர்களை வந்து ஆணுறுப்புடைய சிம்பலாக அவங்க வருத்தி அதை வழிபடுறது அப்படின்ற மாதிரி ஆப்பிரிக்காவினுடைய பழங்குடிகள்கிட்ட சில பழக்கங்கள் இருக்குது. இந்த மாதிரி உலகம் முழுவதுமே பல்வேறு விதமான வினோதமான பழக்கங்கள் இருந்தது. இந்த பழக்கங்கள் எப்போ முடிவுக்கு வந்தது அப்படின்னா 1677 தான் முதலாக ஆண்டன் வான் லூவன்ஹூக் வந்து விந்தணுக்களை கண்டுபிடிக்கிறார் முதலாக. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஐயா, வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்கள் சார். நான் வந்து சேலத்தில் ஒரு கம்பெனியில் பைன் கம்பெனியில் வேலை செய்கிறேங்க. சொல்லுங்கள் சார். அங்கே நான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. சொல்லுங்கள். ஆனால் வந்து அங்கே ஒரு லேடியோட பழக்கமாகி எனக்கு தப்பான இதாயிடுச்சுங்க. சரிங்க. இப்போ வந்துட்டு அங்கேயும் சரியாக எனக்கு இப்போ திரும்ப மனைவிட்டு போகும்போது மனைவிட்டும் சரியாக இருக்க முடியலைங்க, அங்கேயும் போக முடியலைங்க. சரி. அது ஒரு சங்கடமாகவே குற்ற உணர்ச்சியாகவே இருக்குங்க சார். முதல்ல வந்துங்க தவறுகளை பண்ண ஆரம்பித்த உடனேயே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குற்ற உணர்ச்சி வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் முதல்ல அந்த தவறான பழக்கத்தை நிறுத்திடுங்க. முடிஞ்சால் அந்த ஊரை விட்டே நீங்கள் வெளியே வந்துடலாம். உங்கள் மனைவி இருக்கிற ஊருக்கு வந்து அங்கே ஒரு வேலையை தேடிக்கங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையை நீங்கள் அந்த உறவை கண்டிப்பாக தவிருங்க. ஆமாம் சார். அது விட்டாலும் இப்போ என் மனைவிட்டிடம் திருப்தியாக இருக்க முடியல சார். இது உங்களுக்கு பல பிரச்சனைகளை கொண்டு வருங்க. உங்கள் மனநோயையும் உண்டு பண்ணலாம், மன அழுத்தத்தை உண்டு பண்ணலாம்,
சரி. நோய் HIV உள்ளிட்ட பல்வேறு நோய்களும் உங்களுக்கு வரலாம். பலரோட உறவு என்பது ரொம்ப ரொம்ப ஆபத்தான பழக்கம். அதை முக்கியமாக நிறுத்துங்க. சரிங்க சார். ஒன்று வந்துங்க, இதில் எப்படி மாட்டுறாங்க அப்படின்னா, எல்லாருக்குமே மனசாட்சி இருக்குது. அடிப்படையில் மனிதர்கள் எல்லாம் நல்ல மனிதர்கள் தான். நீங்கள் உங்கள் மனதை கேட்டிங்கன்னா தெளிவாக இதுக்கு பதில் சொல்லிடும், இது சரியாக தப்பான்னு. ஆனால் பல நேரங்களில் நம்ம மனதை வந்து தவறான கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருப்போம். மனதை வந்து சரியான கேள்வி கேட்குறதுக்கு பதிலாக இது நான் செய்வது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சரியில்லைன்னு சொல்லும். ஆனால் நான் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தப்புறது அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, தப்ப முடியுமான்னு கேட்டிங்கன்னா தப்ப முடியும்னு அது பதில் சொல்லும். அதுக்கப்புறம் இந்த தவறான பழக்கங்களை நீண்ட தூரம் கொண்டு போயிடுவாங்க. இது போல் விஷயங்களை வந்து தவறான முடிவுகளை ஆரம்பத்திலே தவிர்த்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை பெருமளவு சந்தோஷமாகவும் அற்புதமான விஷயமாகவும் மாறிடும். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பேச போகிறோம். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்விகள் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 94494444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்விகள் எங்களுக்கு SMS மூலம் அனுப்பலாம். அல்லது hi@drkamaraj.net என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்விகள் எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.